புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 3 வாழ்க்கையின் மகிமை மற்றும் வீழ்ச்சி பக்கம் 118. அவர்கள் விட்டுச் சென்ற ஒரு மினுமினுப்பான ஆர்வம். அல்லது இறந்த சோர்வைக் கொண்டுவரும் கடுமையான காமம் மட்டுமே. அவளது வேகமான சொல்லுணா வகைகளுக்கு மத்தியில் ஏதோ அதிருப்தியாக இருந்தது, எப்போதும் அப்படியே இருந்தது. புதியதில் பழைய முகத்தை மட்டுமே பார்த்தது. ஒவ்வொரு மணி நேரமும் மீதி அனைத்தையும் திரும்பத் திரும்பச் சொல்லி, ஒவ்வொரு மாற்றமும் அதே அமைதியின்மையை நீடித்தது. அவளது சுயம் மற்றும் குறிக்கோள் நிச்சயமற்றது. அதிக மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியால் விரைவில் சோர்வடைகிறது. அவளுக்கு இன்பம் மற்றும் வலியின் தூண்டுதல் மற்றும் துன்பம் மற்றும் அமைதியின்மையின் சொந்த சுவை தேவை. அவள் ஒருபோதும் வெல்ல முடியாத ஒரு முடிவுக்கு அவள் கஷ்டப்படுகிறாள். ஒரு விபரீதமான சுவை அவளது தாகம் நிறைந்த உதடுகளை வேட்டையாடுகிறது. அவளது சொந்த விருப்பத்தால் வந்த துக்கத்திற்காக அவள் அழுகிறாள். அவள் மார்பில் காயங்களால் துடித்த இன்பத்திற்காக ஏங்குகிறாள். சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு நரகத்தை நோக்கி தன் அடிகளைத் திருப்புகிறாள். அவள் தேர்ந்தெடுத்த வாய்ப்பு மற்றும் விளையாடுபவர்களுக்கு ஆபத்து. விதியின் பயங்கரமான ஊசலாட்டத்தை அவள் தொட்டில் மற்றும் இருக்கைக்கு எடுத்தாள். ஆயினும் காலமற்றதில் இருந்து தூய்மையாகவும் பிரகாசமாகவும் இருந்தது அவள் பிறப்பு. இழந்த உலகப் பேரானந்தம் அவள் கண்களில் நீடிக்கிறது. அவளுடைய மனநிலைகள் எல்லையற்ற முகங்கள். அழகும் மகிழ்ச்சியும் அவளுடைய சொந்த உரிமை. முடிவில்லா ஆனந்தம் அவளுடைய நித்திய வீடு. இது இப்போது மகிழ்ச்சியின் அதன் பழங்கால முகத்தை வெளிப்படுத்தியது. துக்கத்தின் இதயத்திற்கு ஒரு திடீர் வெளிப்பாடு. அதை சகித்துக் கொள்ளவும் நீண்ட காலமாகவும் நம்பிக்கையுடனும் தூண்டுகிறது. அமைதியின்றி மாறிவரும் உலகங்களில் கூட, துக்கத்தாலும் அச்சத்தாலும் அலைமோதும் காற்றில், பாதுகாப்பற்ற மண்ணில் கால் மிதிக்கும்போது, அவர் மகிழ்ச்சியான நிலையின் உருவத்தைக் கண்டார். படிநிலை விண்வெளி வட்டமிடுதல் மற்றும் படைப்பின் உச்சியை நோக்கி ஏற்றம் கொண்ட ஒரு கட்டிடக்கலையில், ஒரு நீல உயரத்தில், உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையே சூடான ஒற்றுமைக்காக, சொர்க்கம் வரை, சிந்தனை மற்றும் நம்பிக்கைக்கு அருகில்.